Hello friends, welcome to my channel. Today 10th standard la exercise 1.2 la question number 6 and 7 பார்க்கலாம். 6th sum பாருங்க. Explain why 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 are composite number. இந்த ரெண்டு நம்பருமே வந்து காம்போசிட் நம்பர்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஏன் காம்போசிட் நம்பராக இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் சொல்யூஷன் பார்க்கலாம். 7 into 11 into 13 plus 13 இது வந்து ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 13 வந்து காமனாக இருக்குது. ஸோ 13 வந்து வெளியே எடுத்துக்கிட்டோம். வெளியே எடுத்துட்டிங்கன்னா 7 into 11 into 13 பதிலாக 1 போட்டோம் ப்ளஸ் 13 வெளியே வந்தால் ப்ளஸ் 1 ஆயிரும். ஓகேங்களா. 13 into 7 into 11 77 ப்ளஸ் 1 ஓகேங்களா 78 கிடைக்குது. எகெயின் வந்து 78 வந்து ஃபேக்டர் பண்ணோம்னா ஃபேக்டரை பிரித்து என்ன வரும் 13 into 13 into 6 கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ எகெயின் 6 வந்து நம்மளால் ஃபேக்டராக பிரிக்க முடியும். ஸோ 13 into 13 into 2 into 3 வந்து 6 பிரிச்சிட்டோம். ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபஸ்ட் நம்பரை வச்சுப்போம். அடுத்து செகண்ட் நம்பர் பார்க்கலாம். இது கொடுத்துருக்க அந்த செகண்ட் நம்பர் 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக என்ன நம்பர் இருக்குன்னா 5 இருக்குது. இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. ஓகேங்களா. ஸோ 5 வந்து காமனாக வெளியே எடுத்துகிறோம். வெளியே எடுத்துட்டோம்னா இது எல்லா நம்பரும் வரும். அந்த 5க்கு பதில் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் 1 கொடுத்துருக்கோம் ப்ளஸ் 1. ஓகேங்களா. ஸோ எகெயின் வந்து பார்த்திங்கன்னா 5 into 7 6 are 42 4 3 are 12 12 into 2 24 ப்ளஸ் 1 அதே 1 வந்துருச்சு. 5 into 42 into 24 வந்து பார்த்திங்கன்னா 1008 ப்ளஸ் 1 வந்து 1009 கிடைக்குது. 5 into 1009 கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இதை வந்து ஃபேக்டர்ஸாக பிரிக்க முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா. இப்போ நம்பர் 1 எடுத்து எழுதிட்டோம், நம்பர் 2 நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ இந்த ரெண்டு நம்பர்லேயும் பாருங்கள், கீழே இருக்க எல்லா நம்பருமே பாருங்கள், இது எல்லாமே ப்ரைம் நம்பர் தான். 13 13 2 3 இதுவும் 5 இது வந்து 1009 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர் தான். இது எப்படி காம்போசிட் நம்பர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் தியரமில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு காம்போசிட் நம்பரை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸோட ப்ராடக்டாக எழுதுவோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் தியரம். அதாவது எவ்ரி காம்போசிட் நம்பரை வந்து நம்மளால் வந்து ப்ரைம் நம்பரோட ப்ராடக்டாக எழுத முடியும். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் தியரம். ஓகேங்களா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர் வந்து என்னவாயிரும்னா காம்போசிட் நம்பர் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு காம்போசிட் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க இந்த ரெண்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பர் தான். ஸோ தீஸ் ஆர் நம்பர்ஸ் ஆர் காம்போசிட் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். There is a circular path around a sports field. Sonia takes 18 minutes to drive one round of the field, while Ravi takes 12 minutes for the same. Suppose they both start at the same point at the same time and go in the same direction. After how many minutes will they meet again at the starting point? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு சர்க்குலர் பாத் இருக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டை சுற்றி ஒரு சர்க்குலர் பாத் இருக்குது. அந்த சர்க்குலர் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோனியா வந்து 18 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. சோனியா எவ்வளோ எடுத்திருக்காங்க 18 மினிட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரவி எவ்வளோ எடுத்துக்கிறாங்க 12 மினிட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு ரவுண்ட் வரக்கு வந்து பார்த்திங்கன்னா சோனியா வந்து 18 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ரவி வந்து 12 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. சப்போஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அட் த சேம் பாயிண்டில் சேம் டைம் சேம் டைரெக்ஷன் இந்த மூணுலாம் ஒரே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எகெயின் அவங்க மறுபடியும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் எப்போ மீட் பண்ணுவாங்க, எவ்வளோ நேரம் கழித்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். சோனியா டேக்ஸ் 18 மினிட்ஸ், ரவி டேக்ஸ் 12 மினிட்ஸ். ஓகேங்களா. இது கிவன். ரவி டேக்ஸ் லெஸ்ஸர் டைம் தென் சோனியா ஃபார் கம்ப்ளீட்டிங் ஒன் ரவுண்ட். ஓகேங்களா. ரவி எப்படி எடுத்திருக்காங்கன்னா சோனியா விட கொஞ்சம் நேரம் கம்மியாக எடுத்திருக்காங்க. சோனியாவுக்கு வந்து 18 மினிட்ஸ் ஆகுது. ஏன்னா ரவிக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஷர் டைம் தான் ஆகுது, 12 மினிட்ஸ் தான் ஆகுது. ஓகேங்களா. ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரவிக்கு வந்து லெஷர் டைம் தான் தேவைப்படுது.
So the minimum time when Sonia and Ravi meet again at starting point will be the LCM of 18 and 12. அதாவது மினிமம் டைம் எவ்வளோ நேரத்தில், குறைஞ்சபட்சம் எவ்வளோ நேரத்தில் அவங்க மீட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் பாயிண்டில் அப்படின்னு கேட்டாவே நம்ம வந்து எல்சிஎம் தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 18க்கும் 12 மினிட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் தனித்தனியாக எடுத்துக்கலாம். 18க்கு போட்டிங்கன்னா வந்து 2 × 3 × 3 கிடைக்கும். 12க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 × 2 × 3 கிடைக்குது. ஓகேங்களா? எல்சிஎம்னா நான் சொல்லியிருக்கேன், 18 அதோட ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம், 12 அதோட ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம். காமன் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்து அதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதி மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ தே வில் மீட் ஈச் அதர் அட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப்டர் 36 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 36 மினிட்ஸ் கழித்து ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் மீட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.